எந்த செயல் செய்தாலும் காரண காரியம் இல்லாமல் இங்கே நடக்கவே நடக்காது. ஜோதிடமும் காரணகர்த்தாவாக இருக்குமான்னா கண்டிப்பாக கிரகங்களோ இல்லை நட்சத்திரங்களோ இல்லை தசாபுத்திகளோ அச்சய இலக்கணமோ காரணமாக இருக்குது. சார் நான் குலதெய்வம் கோயிலுக்கு நான் போயிட்டே இருந்தேன் சார், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போயிட்டு இருந்தேன் சார், இப்போ போக முடியலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும், அந்த குலதெய்வத்தை நீங்கள் எப்படி கொண்டாடணும், அந்த குலதெய்வத்தை எப்படி வணங்கணும், அந்த குலதெய்வத்தை நீங்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும். குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வழி வம்சமாக வந்தவர்கள். முதல்ல நம்ம என்ன சொல்லணும், ஆன்மா தொடர்பு. குலதெய்வங்கிறது என்ன, ஆன்மா தொடர்பு. இந்த மூச்சு சுவாசம்னு ஒன்று இயங்கும்போது, மூச்சு காற்று அப்படி ஒன்று இயங்கும்போது இந்த ஆன்மாங்கிறது ஒன்று என்ன பண்ணுது, ஏதோ ஒரு வழி வம்சத்தில் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பாட்டி இன்னாருடைய வம்சத்தில் உரிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த முன்னோர்களுடைய தொடர்புகள், ஆசீர்வாதங்கள், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், கர்மா, விதி, தலையெழுத்து நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இந்த ஆன்மா, அதுதான் இந்த குலதெய்வம். குலதெய்வம் என்ன நினைக்குது, சார் நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம் சார், எனக்கு சங்கடமாக இருக்குது சார், குலதெய்வம் கோயில் போகவே முடியல சார், எனக்கு தினமும் மனசு கஷ்டமாக இருக்குது சார். இந்த மனசும் குலதெய்வமும் ஒன்றோட ஒன்றா அப்படின்னா அது ஒன்று. உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு காரணம் இருக்கும், எனக்கு ஏன் நடக்கலை, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி பண்ணுறேன், நான் நல்லதானே செய்கிறேன், வேலையில் பிரச்சனை இருக்குது, எனக்கு வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே இப்படி நிறைய நெருடல்கள் இருக்குது நம்ம சொல்கிறோம்ல. இப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சார், மனசுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது சார், ஒரு முடிவே எடுக்க முடியல நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ குலதெய்வத்தோடைய அனுக்கிரகம், குலதெய்வத்தோடைய நிகழ்வுகள் எனக்கு முழுமையாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த மனசே சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீட்டில் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. மஞ்சள் என்ன பண்ணுவோம், ஒரு வட்டமாக ஒரு வட்டத்தை போட்டு என்ன பண்ணுவோம், 3 பொட்டு குங்குமத்தில் வச்சு அந்த ஊன் உள்ள போட்டு லாபம்னு எழுதி அதில் என்ன பண்ணிடுவோம், ஸ்ரீ ஆமை குலத்து பெரிய ஐயனார் துணை, என்னுடைய குலதெய்வம், என்னுடைய வழி வம்சம் இவருடைய வழியிலே தான் நான் வந்திருக்கேன். நம்ம அதனுடைய ஜீன் இருக்கான்னா இருக்குது, அதனுடைய ஆழம் இருக்கான்னா இருக்குது, அதனுடைய பதிவுகள் இருக்கான்னா இருக்குது. அப்போ அந்த பதிவுகளுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் சில நேரங்களில் ஒத்து வராது. 150 பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், எனக்கு வேலை போயிட்டு சார்மாங்க, வீட்டில் பிரச்சனை வந்துட்டு சார்மாங்க. மேஷ லக்னம்னு உதாரணத்துக்கும், இந்த மேஷ லக்னம் 10 வருஷம் இயங்கும். சூரியனோ சனிபானோ சேர்ந்துருந்துச்சுன்னா அபசுகுணங்களாக எப்படி உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அபசுகுணங்களாக மாற்றும். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை போய் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்டு வரேன்னு கிளம்புனீங்கன்னா, இந்த சூரியனோ சனியோ சேர்க்கை இருந்து மேஷலக்கணம் போனிச்சுன்னா நீங்கள் வர்றதுக்குள்ளே வண்டி தேவையில்லாத பிரச்சனை வரும். வீட்டுக்குள்ளே மன கஷ்டம்னு போட்டு பாடாப்படுத்தும், இல்லை வேலையை விட்டு தூக்கி விட்ருவாங்க, ப்ரொமோஷன் தடையாகிடும். கடவுள் நல்லது தான் செய்யும், ஆனால் நீங்கள் செய்த தீவினைகள் இருக்கல், நீங்கள் செய்த கர்ம வினைகள் இருக்கல், நீங்கள் செய்த வினைகளை என்ன பண்ணோம், அடிக்கிற அடியை ஓங்கி அடிக்காமல் என்ன தாங்கி அடிக்கிற மாரி தான் இந்த குலதெய்வம் காப்பாற்றும். சார் அப்போ நான் குலதெய்வத்தை கும்பிடவே வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கும்பிட வேண்டாம், ஆனால் இதுக்காக பிளான் பண்ணிவிட்டு இங்கே போய் கும்பிடாதீங்க. ஊரில் ஒரு கல்யாண விசேஷம் வச்சுருப்பாங்க, அங்கே உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அங்கே போய் சாமி கும்பிடுங்க. நீங்கள் மேஷ லக்கணத்துக்குள்ள 12 லக்கணத்துக்கு இருக்குது, ஏதோ மேஷ லக்கணத்துக்கு மட்டும் கிடையாது. கடக லக்கணம் சார், செவ்வாயும் புதன் சேர்ந்துருக்கு சார், எனக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த 10 வருஷ காலம் இந்த குலதெய்வத்தை என்ன கொண்டாட முடியாது. அப்படின்னா கும்பிடவே வேண்டாமா சார், வேண்டாம். அப்போ உங்கள் வீட்டில் பேர் எழுதி, உங்கள் சாமி பேரை எழுதி, இல்லை குலதெய்வம் சாமி போட்டால் வச்சு என்ன பண்ணணும், உங்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வந்துட்டு போனால் என்ன பண்ணுவோம், கோவிலில் சாமி கும்பிட முடியாது. அப்படியே சாமியை கும்பிட்டாலும் அப்போ தான் ஒரு ஃபோன் வரும், ஃபோன் எடுத்து போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஆன்மான்னு சொன்னோம்ல, ஆன்மாங்கிறது காற்றுங்கிறது ஒரு இடத்துல நடந்தால் இருக்குமா, இருக்காதுல்ல. கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். நீங்கள் குலதெய்வத்தை எங்கேருந்து வேணாலும் சாமி கும்பிடலாம். உங்கள் முன்னோர்கள் ஐயனாராக இருப்பார், கத்தவரானாக இருப்பார், வீரனாக இருப்பார், பெரியாச்சியாக இருக்கும், சின்னாச்சியாக இருக்கும், சடச்சியாக இருக்கும், ராவுத்தராக இருக்கும், ஒரு எல்லைக்கல்ல சாமியை கும்பிடுவாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ, காவல் தெய்வம் எங்கே இருக்கோ போய் கும்பிடுங்க, ஒன்றும் கோச்சிக்காது. எல்லாம் மாமன் மச்சம் பெரிய பஞ்சத்தப்பம் இப்போ சொந்தக்காரனாக தான் இருப்போம். எங்கேயாச்சும் நீ எங்கேனாலும் போய் சாமி கும்பிடுவோம். எனக்கு விருச்ச இலக்கணம் சார், ஏஎல்பி எனக்கு விருச்ச இலக்கணம், உதாரணத்துக்கு குருவோ இல்லை சூரியனோ சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த 10 வருஷ காலம் குலதெய்வம் கோயில் போக முடியாது. குலதெய்வத்துக்கு போனால் அபசுகுணமாகவே வரும். அப்போ இந்த காற்றுங்கிறது ஒரு இடத்துல இருக்காது பாருங்கள், அது கோபுரத்துலேயும் இருக்கும், விக்கிரகத்துலேயும் இருக்கும், மூலவர்கிட்டையும் இருக்கும், உற்சவர்கிட்டையும் இருக்கும். நீங்கள் எங்கே சாமி கும்பிடுவீங்க? அப்படியே சாமி கும்பிட்டாலும் அப்போ தான் என்ன பண்ணும், ஃபோன் வரும்,
அப்போ தான் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி சாமியே கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். என்ன நடக்கும்? அப்போ தான் ஒருத்தர் அங்கேயிருந்து வந்து தள்ளுவார். கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கோவிலில் என்றைக்கு உங்களுக்கு கூட்டம் இல்லைன்னு தெரியுதோ அன்னைக்கு கோவில் போங்க. அந்த காலத்தில் மரங்கள் தான், கல் தான் வழிபாடு. ஒரு மரத்துக்கிட்ட பிரார்த்தனை சொல்லுங்கள், காற்றுக்கிட்ட சொல்லுங்கள், பஞ்சபூதத்திட்ட சொல்லுங்கள், நீர்கிட்ட சொல்லுங்கள், நெருப்புக்கிட்ட சொல்லுங்கள், ஆகாயத்தில் சொல்லுங்கள். சார் எனக்கு குலதெய்வம் தெரியலை சார், நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாதம்மாங்க. எல்லாரும் காலையில் ஒரு அரை மணி நேரம், மாலையில் ஒரு அரை மணி நேரம், அட்லீஸ்ட் காலையில் ஒரு அரை மணி நேரம், 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும், இல்லை 4:30லேருந்து 5 மணி வரைக்கும், 5லேருந்து 5:30 மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் எடுத்து இந்த மூச்சு காற்றை அப்படியே உள்ளே எடுங்க. அப்படியே மெதுவாக எடுத்து அப்படியே உள்ளார வந்து மூச்சு காற்றை வெளியில் விடும்போது நன்றி சொல்லுங்கள். அந்த குலதெய்வத்துக்கு நன்றி. நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள், அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருமானம் வரும். குலதெய்வம் உங்களை தேடி வருமானம் வரும். நீங்கள் குலதெய்வத்தை தேடி போகவே வேண்டாம். நேரம் சரியில்லை, குலதெய்வத்தை வீட்டிலேயே கும்பிடுங்க, பக்கத்துலேயே கும்பிடுங்க. பக்கத்துலேயே ஒரு ஐயனார் கோயில் இருக்குது, அதுவும் ஐயனார் கோயில் தான். அந்த ஐயனார் கும்பிடுங்க. எனக்கு கும்ப இலக்கணம் சார், புதனும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா, எப்படி புதனும் செவ்வாயும் கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா, அது லக்கணத்துலேயே 7ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே முடியாது. போனீங்கன்னா அங்கே சண்டை தான், வம்பு தான். கரிபூசைன்னு சொல்லுவாங்க. கரிபூசை வர்றவங்க சாப்பிட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்க, பங்காளி சண்டை வந்துடும், பங்காளி சண்டை வந்துடும், ஏதாவது சண்டையை கொண்டாந்து எடுத்து விட்ருவாங்க. சார் ஒரு பொண்ணுக்கு காதணி விழான்னு சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுக்கு காப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கொண்டாந்து அங்கே கோயிலில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அந்த சொத்தில் இன்னும் பங்கு இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. எப்படி? ஆனால் இந்த கும்ப லக்கணத்துக்கு இதை தான் பேசுவாங்க. செவ்வாயோ புதனோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணும், வெறும் நல சண்டை தான் வரும், பங்காளி சண்டை தான் வரும், பகையாளி சண்டை தான் வரும். ஆடை என்னையா நீ கோயிலில் வச்சு பேசுகிறதா? வீட்டுக்கு போங்க, தனியாக உட்காருங்க, அண்ணன் தம்பி மாமனும் மச்சனை பெரிய பொண்ணு சித்தப்பனும் அது பேசுங்க, கொடுக்கல் வாங்கல பேசுங்க. இந்த கிரக சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா இந்த குலதெய்வத்தை ஒரு நிம்மதியாகவே கும்பிட முடியும். அதை விட்டு இந்த நிகழ்வுகளை நீங்கள் அதுக்கு தான் ஜோதிடத்தை தெரிஞ்சிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே, சார் நான் குலதெய்வத்தை அப்பையிலேருந்து கும்பிட்டேன் சார், இப்போ தான் இருக்க முடியல, ஏன் போக முடியலன்னு கணக்கு எடுத்து பாருங்கள். அப்போ வீட்டில் எப்படி கும்பிடணும்னு தெரிஞ்சிங்க, அதை எப்படி கொண்டாடணும்னு தெரிஞ்சிங்க, அதை எப்படி வாழ்த்தணும்னு தெரிஞ்சிங்க, அதை எப்படி வரவேற்கணும்னு தெரிஞ்சிங்க. அவ்வளோதானே விஷயம். கொண்டாட வேண்டிய விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் பயப்படணும்? நம்ம தாத்தா பார்த்து ஏன் பயப்படணும்? ஏன் என் தாத்தாவோட தாத்தா பார்த்து ஏன் பயப்படணும்? என் கொள்ளு தாத்தா பார்த்து நான் பயப்படணும்? அதுதான் என் குலதெய்வம். உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சாலே, உங்கள் தாத்தா பேர் தெரிஞ்சாலே அதுதான் உங்களுக்கு குலதெய்வம். அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. அதுக்கு இப்போ என்னன்னா, அந்த ஃபோட்டோலாம் வீட்டிலே இருக்கக்கூடாதுங்கிறான். ஏய் உங்கள் தாத்தா இல்லாமல் எங்கே இருந்து வந்தா நீ? தாத்தா பேரே தெரியலை, கேட்டால் என்னமோ பேரா அப்படி, என்ன பேர், தாத்தா பேர் தெரியல, ஆத்தா பேர் தெரியல. இன்றைக்கி அந்த காலத்தில் 10 தலைமுறைக்கு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க வீட்டில். எப்படி? இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைக்கு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க வரிசையாக. அப்போ தான் வந்து பரம்பரை வம்சம் விருத்தி அழகாக கொண்டாட முடியும். அப்போ தான் அதை அழகாக பார்க்க முடியும். அப்போ தான் அழகாக இவரோட வம்சத்தில் தான் நம்ம வந்திருக்கோம், எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அப்போ ஃபோட்டோவே எடுக்கிறது வழி கிடையாது, வரைகிறது தான் ஃபோட்டோ. அப்போ வந்து 8 போட்டோ 9 போட்டோ வீட்டில் மாட்டிருந்துச்சு. இப்போ பார்த்தா போட்டோ யார் போட்டோ இருக்குன்னு தெரியல, எங்கே இருக்குது போட்டோ? தாத்தா போட்டோவும் இல்லை, ஆத்தா போட்டோவும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யணும்னா ஆத்தா தாத்தா போட்டோ இருந்துச்சுன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் வேறு எங்கேயும் தேடாதீங்க, குலதெய்வம் உங்களுக்கு வந்துடும். அது கற்பனை சாமியாக இருந்தாலும் சரி, பெரிய சாமியாக இருந்தாலும் சரி, அல்ல நீங்கள் வந்து பெரிய கற்பனாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன கருப்பாக இருந்தாலும் சரி, காற்று கருப்பு எல்லாம் நீங்கள் உலகத்தில் நீங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு மரத்தை கும்பிடுவாங்க, இல்லை புத்தை கும்பிடுவாங்க. அதான் சாமி அன்னைக்கு, புத்து தான் சாமி அன்னைக்கு, புத்து தான் கடவுள் அன்னைக்கு. இது இன்றைக்கி தான் நம்ம எல்லாருமே வழிபாட்டு முறைகளை மாற்றிருப்போம். அன்னைக்கு சிறுதெய்வங்களோட வழிபாடுகள் தான் இருந்துச்சு. மரத்துக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு ஆலமரமோ அரச மரமோ வேம்பு மரமோ கண்டிப்பாக சாமி கும்பிடுவாங்க. ஒரு மரத்தை கும்பிடுங்க, நீங்கள் மரத்தை கும்பிடுங்க. உங்களுக்கு நடக்கலைன்னா என்ன கேளுங்க. நீங்கள் அதுக்காக நான் வந்து மோடி மாரி ஆகணும்னு கேட்காதீங்க. அவங்கவுங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த வேண்டுதலை நல்லபடி வைங்க. எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குப்போ அந்த வேலையில் பிரச்சனையை நல்லபடியாக தீர்த்து வை, நான் நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும். கடவுள்கிட்ட போய் நேராக கேளுங்க, அவங்க அப்பாட்ட கேட்க அப்படியே அம்மாட்ட கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட கேளுங்க, வேணும்னு கேளுங்க. ஆனால் செய்கிற செயல் நான் செய்யணும், நான் உழைக்கிறது ரெடி, எனக்கு வேலையை கொடு. எனக்கு நான் வேலையை செய்ய மாட்டேன், எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் வேண்டக்கூடாது. வேண்டது ஒரு நியாய தர்மம் இருக்குல்ல. கடவுள்கிட்ட கேட்குறது அப்படி தான் கேட்கணும். அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டேன் வேலை கிடைக்கணும்னா, அவனுக்கு நேரம் சரியில்லைப்பா, லக்கணம் சரியில்லைப்பா, அச்சய லக்கணம் சரியில்லைப்பா, எனக்கு தசாபுத்தி சரியில்லைப்பா, எனக்கு புத்தி சரியில்லைப்பா. புத்தி சரியில்லைன்னு என்ன, தசா புத்தியை தான் புத்தி சரியில்லைன்னு சொல்கிறது.
புத்தினா என்ன? எண்ணங்களுடைய வெளிப்பாடு. அதுக்கு தயவு செய்து குலதெய்வத்தை கொண்டாடுங்க. குலதெய்வத்தை கொண்டாட முடியலைன்னா, உங்கள் மனசே சரியில்லைன்னா, வீட்டில் நிம்மதியாக உங்கள் தாத்தா பேர், ஆத்தா பேர், அப்பா பேர், அம்மா பேர், உங்களுடைய முன்னோர்கள் பேரை எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம் எப்படி எழுதுகிறோம்ளோ தாத்தா பேர் எழுதுங்க, ஆத்தா பேர் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச பேரை எழுதுங்க, கடவுள் பேரை. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை எழுதுங்க. உங்கள் வீட்டில் ஆத்தா போட்டா தாத்தா போட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் எப்போதும் உண்டு. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.